களம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்மோடு உரையாட திரு ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, அதிமுக ஆட்சி பிடிக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படிலாம் கிடையாது, அதிமுகவுடைய ஆட்சி தான், தனி மெஜாரிட்டியோட நாங்கள் ஆட்சியில் அமருவோம் அப்படின்னு தெளிவுபட சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பதிலடியாக பார்க்கலாமா, எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இபிஎஸ் அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, அதிமுக ஆட்சி அமையும், அதில் பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் சாஃப்டாக பேசினாரு, இப்போ ரொம்ப கன்க்ளூசிவாக ரொம்ப தெளிவாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் இதை சொல்கிறார். அமித்ஷா அவர்களுக்கு பதிலடியான்னு கேட்டீங்க இல்லையா, ஸோ அந்த ஆங்கிள்லையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அமித்ஷா அவர்களுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொன்ன விஷயத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் அதுக்கும் வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பட் அஃப்கோர்ஸ் அமித்ஷா என்ன சொன்னார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ இபிஎஸ் அவர்கள் பேசுவது அமித்ஷா அவர்களுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு மோதல் போற மாதிரியும் காட்டிக்க கூடாது அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார். பட் ஒரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் பின்வாங்குற மாதிரி இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா திரும்ப நானும் தெளிவுபடுத்துவேன் அப்படின்ற விஷயத்த கிளியரா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, நம்ம ஏற்கனவே பேசணும், அமித்ஷா அவர்கள் வெளியே பப்ளிக்கா மீடியால அந்த மாதிரி பேசுறாருனாலே அவருக்கு பேக்ரவுண்ட்ல விஷயங்களை செய்ய முடியல. ஸோ அவரு பேக்ரவுண்ட்ல விஷயங்களை அவரால் செய்ய முடியல, அதிமுகவை வழிக்கு கொண்டு வர முடியல அப்படின்ற சூழல் ஏற்படும் போது வெளியே மீடியா வழியா எக்ஸ்டர்னலா அவர் ப்ரெஷர் போடுறாரு. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, பாஜக இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க, அவங்களால நினைக்கக்கூடிய விஷயங்களை ஸ்மூத்தாக செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அது காட்டுது. ரெண்டாவது, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அலையன்ஸை பொறுத்தளவில் இபிஎஸ்க்கு ஒன்று இப்போ கிளியராக தெரியும், பாஜகவால் ரிவர்ஸ் போக முடியாது. இனிமேல் நம்ம திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்தாலும் பாஜகவால் ரிவர்ஸ் போக முடியாது. ஏன்னா பாஜக இப்போ அதிமுகவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தின்ற மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க 24ல. அந்த மாற்று அரசியலுக்கான சக்தி அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போச்சு. அது உடஞ்சதுதான். நீ எப்போ அதிமுக கிட்ட இறங்கி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்களோ அப்பவே அது உடஞ்சிருச்சு. ஸோ நீங்க திரும்பவும் ரிவர்ஸ் போய் அந்த 2024 ஸ்டாட்டஸ்கோக்கு திரும்பவும் போக முடியாது. பழையபடி அந்த இமேஜ் திருப்பி ரீபில் பண்ண முடியாது. மக்கள் மத்தியில் அந்த விஷயம் எடுபடாது. ஸோ இப்போ இபிஎஸ்க்கு கிளியராக தெரியும், பாஜகவால் ரிவர்ஸும் போக முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தேவை அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பேச பேச நானும் திரும்ப திரும்ப கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் நாட்கள் போக போக அமித்ஷா அவர்களால் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அமித்ஷா அவர்களை திரும்ப திரும்ப பண்ணார்னா யாரை பலவீனமாக காட்டும்? அது என்டிஏ கூட்டணியை தான். என்டிஏ கூட்டணியை பலவீனமாக காட்டும், அமித்ஷா அவர்களையும் பலவீனமாக காட்டும். அமித்ஷா அவர்கள் நம்ம பார்த்த அளவில் இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், மேபி மோடிக்கு அடுத்தது மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதுக்கு மறுப்பு இவர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அப்ப இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? பரவலாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அமித்ஷா அவர்கள் பலம் பொருந்திய ஒரு பொலிட்டீஷியன், எல்லா அரசியல்வாதிகளையும் வழி கொண்டு வந்துருவார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவர் பேச பேச அவருக்கு பதிலாக இபிஎஸ் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இபிஎஸ்க்கு இதில் இழக்கிறது ஒன்றுமே கிடையாது, அமித்ஷா அவரோட இமேஜ் தான் அதில் உடையும். ஸோ ஒரு பாயிண்ட்ல அவருமே ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ 26ல் கூட்டணி ஆட்சி, 29ல் நாங்கள் ஆட்சி பிடிக்கும்பொழுது அதிமுக அதில் கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குமா எங்களுக்குள்ள? புரியுதா? தெளிவுபடுத்திட்டா, இன்னொரு தெளிவுபடுத்த. 26ல் அதிமுக ஆட்சி பிடிக்கும் பொழுது பாஜக அந்த கேபினெட்ல இருக்கும். அதே போல 29ல் பாஜக ஆட்சி பிடிக்கும் பொழுது மத்தியில அதிமுக அந்த கேபினெட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க வருவாங்களான்னு கேட்குறேன். யார் வருவாங்கன்னு கேட்குறீங்க? பாஜகவும் அதிமுகவும். அதிமுக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தெரியல. இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரெண்டு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒன்று, நான் தான் சிஎம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ரெண்டாவது, அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்றதுலையும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க இல்லையா, 26ல் அமைச்சரவையில் பாஜகவுக்கு இடம் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா, ஸோ இதுலேயே தெளிவாயிருச்சு இல்லையா. ஸோ இபிஎஸ் அவர்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ இடம் கொடுத்தா நம்ம 29ல் எலெக்ஷன் நடக்கும்பொழுது மத்தியில் நம்ம 2 மினிஸ்டர் வாங்கலாம் இல்லையா, ஸோ அந்த பிளான் இருக்கலாம்ல, மேபி நல்லா இருக்கும்லன்னு கேட்க. மேபி நல்லா இருக்கலாம், பட் அதிமுக அதுக்கு ஸ்ட்ரிக்டா நோ சொல்றாங்க. அதிமுகவை பொறுத்தளவுல ஒரு ட்ரெடிஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. 67ல் டிஎம்கே பவருக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை. அதிகாரத்தை அவங்க பகிர்ந்தது கிடையாது. ஸோ 2 பிரதான திராவிட கட்சிகள் தான் அதிகாரத்தை கையில் வச்சிருக்காங்க.
இப்ப ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஏடிஎம்கேவை அது ரொம்ப பலவீனமா காட்டும். எந்த ஒரு கட்சியுமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ என் கையில கம்ப்ளீட்டா பவர் இருக்கு, அப்சல்யூட் பவர் இருக்கு, ஃபுல்லா மினிஸ்ட்ரி ஃபுல்லா என் கண்ட்ரோல் நாங்கள் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ரெண்டாவது 29ல வரப்போறது 29ல தான் பார்க்கணும். ஸோ அது பாஜகவுக்கு அப்போ என்ன கம்பல்ஷன்ஸ் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அதை பேஸ் பண்ணி எவ்வளவு தூரம் இறங்கி வருவாங்க, இறங்கி வர மாட்டாங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. 29ல 24ல இருந்த புறசூழல் இருந்ததுல, அதே விஷயங்கள் அப்பவும் இருந்ததுன்னா அதிமுகவுக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. அப்ப 29ல திமுக கம்ப்ளீட்டா இங்க சொசைட்டியை போலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸை வச்சு தமிழ் ஓட்டர்ஸை போலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா 24ல நடந்தது தான் அப்பயும் நடக்கும். ஸோ அதில் பெரிய யூஸ் அதிமுக கிடையாது. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, தமிழ் மண்ணில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கம்மியானாலும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு இறங்கி வந்துட்டாங்கன்னா, அதிகாரத்தில் ஷேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க இறங்கி வந்துட்டாங்கன்னா, அது அதிமுகவுக்கும் பெரிய பின்னடைவு, ஒட்டுமொத்தமா இந்த திராவிட அரசியல் இருக்கு பாருங்க, அதுக்குமே பெரிய பின்னடைவு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இறங்கி வந்தா நாளைக்கு திமுக இறங்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துக்கு முடிந்த அளவுக்கு போகாம இருக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவோட பிளானா இருக்கும். கையில் அதிகாரம் இருக்கு, ஹோல்டு பண்ணி வைப்போம், முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி வைப்போம் தான் பார்ப்பாங்க. அதே போல் வந்து பாமக தொடங்கப்பட்டு 37 ஆண்டுகள் வந்து நிறைவாயிருக்கு. ஸோ 37 ஆண்டுகள் பாமக தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வராங்க, தமிழ்நாட்டில் பாமகவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு. 16லேயே அவங்க ட்ரை பண்ணாங்க, மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன குரல் அவங்க எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு பாமக வந்து ஆட்சியில் பங்கு கேட்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சிக்கிறது? பொலிட்டிக்கலாக அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்னா, பாஜகவோட அன்புமணி அவர்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுது. ஸோ பாஜக தொடர்ச்சியாக அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டே வராங்க. அதிமுக மேலே அழுத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உள்ளே இறங்குறாரு. பாஜகவோட அதே கருத்தை அவரும் முன்வைக்கிறாரு. அதிமுக மேல அவரும் அழுத்தம் போடுறாரு. ஸோ அந்த வகையில் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதிமுகவுக்கு இதனால சங்கடம் ஏற்படும் அப்படின்ற சூழல் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பாஜகவோட சேர்ந்திருப்போம், பாஜகவோட தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அது காட்டுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்வேன்னா, இப்போ அன்புமணி அவர்கள் இதெல்லாம் பத்தி யோசிக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வேற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பாமக அப்படின்ற கட்சி இப்போ 2ஆ உடைஞ்சிருக்கு. ஃபவுண்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். ராமதாஸ் அவர்கள் பயங்கர கடுமையா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கார். உங்களோட ப்ரையாரிட்டி இப்போ அதிகார பகிர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்றது உங்க ப்ரையாரிட்டி கிடையாது. உங்களோட ஓன் ஹவுஸ் இன் ஆர்டர்பாங்களா, பிரிங் யுவர் ஓன் ஹவுஸ் டு ஆர்டர்பாங்களா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. உங்களோட வீட்டை முதல்ல இப்போ சரி பண்ணணும். அதை சரி பண்ணி உங்க கட்சியை நீங்க முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் அதிமுகவோட உட்காந்து நீங்க நெகோசியேட் பண்ணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதிகார பகிர்வு கரெக்டா தப்பா, அதிகார பகிர்வு வேணுமா வேண்டாமா, அதிமுக அதிகார பகிர்வுக்கு இறங்கி வரணும், இந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ இப்போ ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் இருக்கு. யார் கண்ட்ரோல்ல பார்ட்டி இருக்குன்னு தெரியல. நிறைய செய்திகள் இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்க்கும்போது பாமக 2ஆ உடைஞ்சு ஒவ்வொரு தரப்பும் தனியாக நெகோஷியேட் பண்ணுவாங்க, அலைன்ஸ் நெகோசியேஷனில் ஈடுபடுவாங்கன்ற மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் இருக்கும்போது உங்களோட ப்ரையாரிட்டி இப்போ இதுவாக தான் இருக்கணும். பட் அதை விட்டுட்டு நீங்கள் அதிகார பகிர்வு பற்றி பேசுறது என்னமோ இப்போ பொருத்தமான விஷயமா படலை. பட் இருந்தாலும் பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, அப்போ நம்மளும் அவங்க கூட நின்று அந்த விஷயத்த பேசுவோம், பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பாஜக அழுத்தம் போடக்கூடிய அதே அதிமுக மேலே நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் போடுவோம்னு அவர் போடுறாரு. ஓகே, ஆனால் அது ஈடுபடாதுன்றீங்க? அஃப்கோர்ஸ் ஈடுபடாது. இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னே இப்போ தெரியலையே. கண்டினியூஸாக அவங்க 6 மாசமா சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் கீழே வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. லோக்கல் நிர்வாகிகள்லாம் வெளில போயிட்டு இருக்காங்க. அது போக உங்களுக்கு போட்டி நிறையா இருக்கு. இந்த தடவை சீமான் அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, விஜய் அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் திமுக பார்த்தோன்னா அவங்களும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. போட்டி போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல அதிகமாக இருக்கு. போட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த போட்டியை சமாளிக்கிறதுக்கு உங்கள் கட்சியை நீங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி பலப்படுத்தலாம்னு யோசிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டிருக்கீங்க, 2 டாப் லீடர்ஸ் பாமகவுக்குள்ள சண்டை போட்டிருக்கீங்க. ஸோ ஒன்று போட்டி அதிகமாக இருக்குது, 2வது நீங்கள் உங்கள் கட்சியை நீங்களே பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும்?
கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு, இதெல்லாம் பத்தியா நீங்க கவலைப்படணும்? உங்களோட ப்ரையாரிட்டி இப்ப நம்ம வீட்டுல கூடிய பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம், கட்சியை எப்படி திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றதுதான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சுன்னா நீங்க அதிமுகவோட உட்காந்து சீட்டை நெகோசியேட் பண்ணி வாங்க முடியும். அதுக்கப்புறம் அதிகார பகிர்வுலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் பாமகவோட யாராவது அதிகாரம் ஷேர் பண்ணிருக்காங்களா தமிழ்நாட்டுல? அதிகாரம் யாரும் ஷேர் பண்ணல. இது வரைக்கும் உங்களோட சீட்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க சில விஷயங்கள் கேட்குறீங்க. இது வரைக்கும் நீங்க சீட்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப சீட்ஸையும் தாண்டி அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேட்குறீங்க. அப்ப நீங்க நேத்தை விட நீங்க ஸ்ட்ராங்கால இருக்கணும். நேத்தை விட நீங்க அதிகமா கேட்குறீங்கன்னா நேத்தை விட நீங்க இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? அப்போ உங்களோட ப்ரையாரிட்டி எதுவா இருக்கணும்? நீங்க இன்னைக்கு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து ஸ்ட்ராங்கா முன்வைக்க முடியும். அதிமுகவோட பலவீனத்தை மட்டுமே வச்சு நீங்க அவங்ககிட்ட இருந்து ஸ்குவீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை வாங்குறதுக்கான பலமும் வேணும்ல. ஸோ நேத்தை விட நீங்க இன்னைக்கு பலவீனமா இருந்துக்கிட்டு, நேத்தை விட வீக்கா இருந்துக்கிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் மட்டும் வேணும், அது எப்படி நடக்கும்? அது சீமான் அவர்களுமே வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்ல பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கூடவே திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜக இல்லைன்னா திமுகவே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாளாக பாஜகவுடைய அந்த எதிர்ப்பை சீமான் அவர்கள் கையில் எடுக்காமல் இருந்தாங்க. அமைதியாக பொலைட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இப்பொழுது கொஞ்சம் அக்ரெசிவாகவும் கையில் எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த எலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, 4 முனை போட்டியா இருக்கிறனால ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது ஸ்டாலின் அவர்களோட உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு சைட்ல அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு சைட்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல விஜயுமே பார்த்தோம்னா இப்ப அவருமே ப்ரெஷரை ஃபீல் பண்றாரு. எலெக்ஷன் கிட்ட நெருங்க நம்ம குவைட்டா இருக்க முடியாது, எதையாவது நம்ம பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ இப்ப அவருமே சில விஷயங்களை ஆக்டிவா பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா 4 முனை போட்டின்னு வரும்போது 4 முனையிலையும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது நமக்குமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்க சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ திரும்பவும் பாஜக பக்கம் சீமான் திரும்பி இருக்காரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க இல்லையா? இது நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக பக்கம் அவர் திரும்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். திமுகவோட அடிவயிறுல அவர் கை வைக்கிறார். இப்ப திமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன? இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸா திமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன? பாஜக எதிர்ப்பு தான். பாஜக தான். அவங்களுக்கு எந்த பெரிய அரசியலும் கிடையாது. பெருசா எங்களோட சாதனை எழுதானலாம் அவங்க பேசுனது கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஆமா, நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம்லாம் அவங்களால சொல்ல முடியாது. பட் அவங்க கையில் இருக்கக்கூடிய பேராயுதம் பாஜக எதிர்ப்பு. பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப சீமான் அந்த இடத்த அட்டாக் பண்றாரு. நீங்க வந்து உண்மையான பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. பாஜகவை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஜகவை வச்சு நீங்க பிழைப்பு நடத்திட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 20 இயர்ஸா நீங்க உங்களோட சர்வைவலுக்காக பாஜகவை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ரைடு வந்தா மூடி பாக்குறீங்க. ஆமா. ஸோ பாஜகவை வச்சுதான் நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க பலவீனமா இருக்கீங்க. பாஜக எதிர்ப்பை தாண்டி உங்ககிட்ட எந்த அரசியலும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் பேசுறாரு. ஸோ இவரு திமுகவோட கோர் பாலிடிக்ஸை அவரு அட்டாக் பண்றாரு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஓகே, சீமான் அவர்கள் திமுகவோட கோர் பாலிடிக்ஸ் அட்டாக் பண்றாரு, அது ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா, எலெக்ஷன்ல அது ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தளவுல 26ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை வச்சு மைனாரிட்டி ஓட்ஸை ஸ்ட்ராங்கா அவங்க கன்சாலிடேட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. 26ல மைனாரிட்டிஸ் கண்டிப்பா திமுக கூட தான் இருக்க போறாங்க. திமுகவுக்கு தான் ஓட் போடுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுக பயங்கரமா பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றத தாண்டி திமுக இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டியோட க்ளோஸா இருக்காங்க. நேஷனல் லெவல்ல பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சினா காங்கிரஸ், எதிர்க்கக்கூடிய அலைன்ஸ்னா இந்தியா அலைன்ஸ். ஸோ அந்த வகையில மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல பாஜகவை அப்போஸ் பண்ணணும்னா நம்ம காங்கிரஸ் டிஎம்கேவோட தான் இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் கேள்வி இல்லை, பாலிடிக்ஸ்லாம் கேள்வி இல்லை. அவங்கள பொறுத்தளவுல சிங்கிள் டார்கெட் தான், பாஜக வரக்கூடாது. பாஜக வரக்கூடாதுன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிகெஸ்ட் ஃபோர்ஸ் யார்? இவங்க தான். ஸோ அவங்களுக்கு போடுவோம் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ இந்த எலெக்ஷன்ல சீமான் அவர்கள் இதை கையில் எடுக்கிறதால டைரக்டா எலக்டோரல் பெனிஃபிட்ஸ் அது கொடுக்காது. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் அவர்கள் திமுகவோட அந்த கோர் பாலிடிக்ஸை உடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் இறங்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இந்த 26ல அதை உடைக்க முடியாட்டினாலும் லாங் ரன்ல அது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா இப்போ எவ்வளோ நாள் தான் நீங்கள் பூச்சாண்டி காட்டுவீங்க?
பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளவு நாள் தான் நீங்க பூச்சாண்டி காட்டுவீங்க? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்கள் ரிசல்ட் என்னன்னு கேட்பாங்கல்ல. நீங்க பாஜகவை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு நாளா, 10 வருஷமா பாஜகவை முரட்டுத்தனமா எதிர்த்துட்டீங்க, சூப்பர், கையெல்லாம் தட்டுவோம், பாராட்டுவோம், நன்றி, சூப்பர். ஆனா நீங்க என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க? பாஜகவை எதிர்த்து நாங்க பாஜகவை இந்த மாதிரி பலவீனப்படுத்திட்டோம், பாஜகவை இந்த இடங்கள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டோம், பின்வாங்க வச்சுக்கிட்டோம், எங்க போராட்டங்களால நாங்க போட்ட அரசியல் அழுத்தத்தால பாஜக பின்னுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் நீங்க பெருசா எதுவும் சொல்ல முடியாது. வெற்றிகள்னு சொல்லணும் கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக 11.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க 24ல. ரொம்ப நல்ல பாயிண்ட். வளர்ந்துதான் இருக்காங்க. இது ரொம்ப நல்ல பாயிண்ட். அதை வளர்த்து விட்டது திமுக. இந்த 10+ votes வாங்கி கொடுத்தது திமுக. திமுகவை பொறுத்தளவுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5 years-ஆ அரசியலை வந்து திமுக வர்சஸ் பாஜகன்னு அவங்க கட்டமைச்சிட்டாங்க. எதிர்கட்சி அப்படின்ற அந்த இடத்துல பாஜகவை உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது என்ன ஆகும்? மக்கள் மனசுல ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகும். திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம பாஜகவுக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ற மாதிரி திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். ஸோ அதிமுகவுக்கு போற ஓட்டுகள் கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த சைடு போக ஆரம்பிக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த லாஸ்ட் 5 years-ல பாஜகவை வளர்த்து விட்டது திமுக தான். திமுக இல்லைன்னா, திமுக எடுத்த அந்த அரசியல் இருக்கு பாருங்க, திமுக வர்சஸ் பாஜகன்னு ஒரு அரசியல் செட் பண்றாங்க பாருங்க, அதை செட் பண்ணும்போது தான் பாஜகவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. நீங்க பாஜகவை இக்னோர் பண்ணீங்கன்னா பாஜக எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு. ஓகே, ஆனா அப்படி இக்னோர் பண்ணிருந்தா அதிமுக ஸ்ட்ராங் ஆயிருக்கும். உங்களுக்கு அதிமுகவை வீக் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க பாஜகவை வளர்த்து விட்டீங்க. ஸோ அது உங்களோட வேலை. ஸோ அதனால ஒண்ணு நீங்க பாஜகவை பலவீனப்படுத்தல, நேஷனல் லெவல்லையும் பாஜகவை கவுண்டர் பண்ற மாதிரி பெருசா நீங்க எதுவும் பண்ணல. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பாஜகவை நீங்க வளர்த்து விட்டீங்க, அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த விஷயத்தையும் நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க இது ரொம்ப நாள் வண்டி இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. நாங்க பாஜக எதிர்த்துட்டு இருக்கோம், நாங்க அவங்க அப்படி பேசிட்டோம் இப்படி பேசிட்டோம் வெறுமனே வாயில மட்டுமே பேசி அரசியலை நீங்க ஓட்ட முடியாது. ஒரு பாயிண்ட்ல மக்கள் வந்து சலிப்படைய ஆரம்பிப்பாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, ஒரு எலெக்ஷனுக்கு நீங்க ஒரு இஷ்யூவை கோரா கையில் எடுக்கிறீங்கன்னா அது 2வது எலெக்ஷனுக்கு செல்லுபடி ஆகாது. போஃபர்ஸ் பீரங்கி ஊழல் ஒரு எலெக்ஷனை கையில் எடுக்கலாம், 2G ஸ்பெக்ட்ரம் ஒரு எலெக்ஷன் கையில் எடுக்கலாம். அந்த மாதிரி கோர் இஷ்யூ ஒவ்வொரு எலெக்ஷன்ல பிளே பண்ணும் இல்லையா, அதை நீங்க இன்னொரு எலெக்ஷனுக்கு அதே இஷ்யூவை கீ இஷ்யூவா நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு எலெக்ஷனுக்கு தான் செல்லுபடி ஆகும். அதே மாதிரி திமுகவை பொறுத்தளவு இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றத ஓரளவுக்கு வண்டியை வச்சு அதை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க. 2019ல ஒர்க் ஆன அளவுக்கு 2024ல ஒர்க் ஆகல. கொஞ்சம் அதோட இம்பாக்ட் வந்து கம்மி ஆகுது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் கம்மி ஆகும். அந்த டைம்ல இப்ப சீமான் இந்த மாதிரியான கேம்பெயின்ல எடுக்கிறது இருக்குல்ல, திமுக இன்னைக்கு இருக்குன்னா அது காரணமே பாஜக தான், பாஜக மட்டும் இல்லைன்னா 20 yearsக்கு முன்னாடியே திமுக காலி ஆயிரும் இப்படின்ற விஷயங்கள்லாம் பேசும்போது அது திமுகவுக்கு 26ல இல்லைனாலும் ஃபியூச்சர்ல டேமேஜ் ஏற்படுத்தும். ஓகே, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளின் மாநாட்டை முடித்துவிட்டு அடுத்ததாக மரங்களின் மாநாடு, மரங்களோடு பேசுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாநாடு ஆகஸ்ட் மாதம் போடுவதாக திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்லணும்னு நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. மரங்களின் மாநாடு அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் கனவுல கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. ஆடு மாடுகளின் மாநாடையும் நான் பெருசாக யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. அது எலக்டோரல் பெனிஃபிட்ஸை கொடுக்குமா, அது பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவா, அதெல்லாம் நமக்கு செகண்டரி. பட் ஒன்று என்னன்னா, நமக்கு இந்த பார்வை வேணும். எல்லா உயிரினங்களும் ஒன்று தான், நம்ம ஆடு மாடுகளோட அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான். ஸோ மற்ற லைஃப்பை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மரங்களாக இருக்கலாம், மரங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியமான ஒரு பார்வை. அது ஒரு கட்சிக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதா, மெயினான எலெக்ஷன் இஷ்யூவாக மாறுமா மாறாதா, அதெல்லாம் செகண்டரி. பட் ஜென்ரலாக இந்த ஒரு பார்வை எல்லாருக்கும் வேணும். அப்போ நம்மளை யோசிக்க வைக்குதுல்ல. ஸோ நம்ம ஆடு மாடுகளையும் நம்ம அதுகளை பற்றி யோசிக்கணும், மதிக்கணுன்ற ஒரு பார்வை நமக்கு வருது இல்லை, அது கரெக்டான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் எடுக்கிறது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ரெண்டாவது, நான் எப்படி பார்க்குறேன்னா, இபிஎஸ் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி விவசாயிகள் நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. இபிஎஸ் அவர்களோட கேம்பெயினும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் சென்ட்ரிக்கா இருக்கு. இப்ப கூட விவசாயிகளை மீட் பண்ணாரு, அந்த தமிழகம் காப்போம் மக்களை சந்திப்புல நிறைய இடங்கள்ல ஒரு விவசாயிகளை மீட் பண்ணி தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி விவசாயிகளை மையமா வச்சு அவங்களோட கோர் இஷ்யூஸையும் அவரு டச் பண்றாரு, நிறைய விஷயங்களும் செயல்படுத்தினார். அது முக்கியமான விஷயம். இப்ப சீமான் அவர்கள் பேசுறதை விட இபிஎஸ் அவர்கள் விவசாயிகளை டச் பண்றாருன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. ஏன்னா அதிமுக மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி, அவங்க ஒரு இடத்துல கை வைக்கிறாங்கன்னா அங்க ஏதோ அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். விவசாயிகள் மத்தியில பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கு, நிறைய அதிருப்திகள் இருக்கு. ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் கை வைக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் கண்டினியூஸா விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. பனையறது, ஆமா, பனை இறக்குனது,
கல் இறக்குனது, அதே மாதிரி அவங்களோட சின்னமும் பாத்தீங்கன்னா விவசாயி சின்னம் தான். ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ ரீசெண்டா அவர் பிரஸ் மீட்ல பேசும்போதும் பார்த்தோம்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸோட முக்கியத்துவங்கள் பத்தி அவர் பேசுறாரு, தற்சார்பு பொருளாதாரம் குறித்து அவர் பேசுறாரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது டெஃபினட்டா கிராமத்து மக்களுக்கு கண்டிப்பா அப்பீலிங்கா இருக்கும். இன்னைக்கும் கிராமத்து மக்கள் பெரிய ஒரு ஓட் பேஸ் ஆகும். கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு 30 to 35% ஓட்டர்ஸ் வந்து கிராமத்து மக்களாக தான் இருப்பாங்க. மீதி ஆட்களும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸாக தான் அவங்க கிராமத்துல சிட்டிஸ்க்கு வந்திருப்பாங்க. சிட்டியில் வந்து ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பழைய ஃபீலிங்லாம் இருக்கும். விவசாயம், இயற்கை, ஆடு மாடுகள், இந்த அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக சிட்டிலே இருந்தவங்களுக்கு அது இருக்காது, பட் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த ஓட்டர்ஸ் அவரு டார்கெட் பண்ணி பண்றார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இயற்கை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்று நல்லது. ரெண்டாவது அதுக்கு பின்னாடி ஒரு எலெக்ஷன் கால்குலேஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்புறம் குறிப்பாக இந்த மரங்கள் மாநாடு இருக்கு இல்லையா, எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா படுது. டைரக்டர் மிஷ்கின் அவர்களோட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பேசும்போது அவர் மரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். மரங்கள் பேசும், நம்ம மரங்களோட பேசலாம், நம்ம மரங்களோட நம்ம ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்லா செழிப்பாக மரங்கள் வளரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். அது போக லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்னு ஒரு ஃபேமஸான படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் ஒரு சீன் வரும். பெரிய பொல்யூஷன், பெரிய அழிவு, இயற்கையை சேதப்படுத்தக்கூடிய விஷயங்களெல்லாம் எதிர்கூட்டம் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி தான். அந்த காட்டு மிராண்டிகள் மாதிரி கொஞ்சம் எதிரிகள் இருப்பாங்க, அவங்க இயற்கையை அழிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மரங்கள் பார்த்தோன்னா அந்த படத்தில் பேசும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல மரங்கள் வந்து அந்த மிருகங்களுக்கு எதாவது திரும்பிடும். மரங்கள் வந்து ஃபுல்லாக இறங்கி அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி அவர் பேசினார். எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மரங்களோட நம்ம பேசலாம்னு சொல்கிற விஷயத்தை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் அதே விஷயம் வரும், மரங்கள் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ இயற்கையை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதும் நல்லதான். இப்போ எனக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் என்னென்னா ரொம்ப அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெக்னாலஜி ஓரியன்ட் எக்கானமி பற்றி தான் எப்பவும் பேசிகிட்டு இருப்பேன். இப்பயும் என்னோட பார்வை அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம மறந்துடக்கூடாது, இங்கேயும் ஒரு கண் இங்கேயும் வச்சுக்கணும், அது அவசியம். அப்போதான் ஒரு பேலன்ஸ் இருக்கும். பனை ஏறும் பொழுது அது ஒரு சாதிக்கானது அப்படின்னு சொன்னாங்க. ஆடு மாடுகளை குட்டி மாநாடு போட்ட பொழுது அது ஒரு சாதிக்கானதுன்னு சொன்னாங்க. இப்போ மரங்களின் மாநாடு, இது எந்த சாதிக்கானதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணணும். அதாவது புதுசாக அதை யோசிச்சுட்டு வருவாங்க, அதனால அவங்க யோசிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் ஒவ்வொன்றையும் பிராண்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஆடு மாடுகளுக்கான மாநாடை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கானதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஆடு மாடுகளுக்கான மாநாடுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீடியோஸ்லாம், மாடுகளுக்கான மாநாடு அப்படிம்பாங்க. மாடுகளுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாஜகவோட கனெக்ட் பண்ணிடுறது. பாஜகவும் மாடுகளுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, இவங்களும் மாடுகளுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கன்வீனியன்ட்டாக சில வார்த்தைகளை கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடு அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு வெறும் மாடை மட்டும் வச்சுக்கிறது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ட்வீட் போட்டேன், இந்த எப்படி திமுகவோட பாஜக எதிர்ப்பால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டேன். அதை ரீட்வீட் பண்ணி இன்னொரு திமுக ஆதரவு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் போடுறாரு. அதில் திமுகன்ற வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டாரு. பாஜக எதிர்ப்பால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு என்ன திட்டுறாரு. நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு, திமுகவோட பாஜக எதிர்ப்பு நான் கிளியரா போடுறேன், உனக்கு பிடிக்காத வார்த்தையை கரெக்டாக கட் பண்ணிட்டேன் நீ. ஸோ அப்போ அவங்க கொண்டு போகிறது பாருங்க, வேற டைரக்ஷன்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போறாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இதை பிராண்ட் பண்றாங்கன்னு. ஓகே, மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி விஜய் அவர்களும் மாநாடை வந்து போடுறாரு. ஆகஸ்ட் மாதம் அவருடைய மாநாடு நடக்க போகுது. பூமி பூஜையெல்லாம் போட்டு அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது மாநில மாநாட்டை போடுறாங்க. கொஞ்சம் ஆக்டிவான பாலிடிக்ஸில் டிவிக்கு வர ஆரம்பிக்கிறாங்களா? எனக்கு இந்த மாநாடு அப்புறம் நீங்கள் பொலிட்டிக்ஸ் சார்ந்து பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. மாநாடுன்றது என்ன, உங்கள் கட்சியோட ஆக்டிவிட்டி அது. அஃப்கோர்ஸ் அதில் ஆனால் ஒரு பேசு பொருள் ஏற்படுத்தல மக்களிடையே. கண்டிப்பாக டிவிகேவுக்கு அது பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ரெண்டாவது நீங்கள் இஷ்யூஸும் பேசுவீங்க. மாநாடுனா உங்கள் கட்சியை பற்றின மட்டும் விஷயங்கள் மட்டும் பேச மாட்டீங்க, சில சோஷியல் இஷ்யூஸும் நீங்கள் பேசுவீங்க. ஆமாம், கரப்ஷன் இருக்குது அதுன்னு சில விஷயங்கள் பேசுவீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் நான் முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னென்னா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் வேணும். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் வேணும், அது கன்சிஸ்டண்டாக பண்ணுற மாதிரியும். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் என்ன? பொலிட்டிக்கல் ஆக்ஷன்னா இப்போ என்டிகே எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கோங்க, விசிகே எடுத்துக்கோங்க. அந்த கட்சியெல்லாம் உருவானதே பார்த்தோம்னா அரசியல் செயல்பாடுல இருந்து அந்த கட்சியே உருவாகுது. ஆனால் இங்கே ரிவர்ஸில் நடக்குது. ஒரு பெரிய கட்சியை உருவாக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நிறைய அழுத்தங்கள் அந்த கட்சி மேலே போடுறீங்க. என்னடா அரசியல் செயல்பாடே இல்லாமல் இவ்வளோ பெரிய கட்சி உங்களுக்கு எதுக்கான நிறைய அழுத்தங்கள் போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து சின்ன சின்ன அரசியல் செயல்பாடுகள் வருது.
விஜய் அவர்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசுறதா இருக்கலாம், பரந்தூர் விமான நிலையம் பத்தி பேசுறதா இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் சொல்றேன் பாருங்க, விஜயோட கட்சியை நான் குறைக்கும் அடிப்பில்ல, பெரிய ஒரு கட்சின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அது பெரிய கட்சி தான் டெஃபினட்டா. அப்ப அந்த கட்சியோட அரசியல் செயல்பாடுகள் மற்ற கட்சிகளை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ அப்ப கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப நீங்க போராட்டங்கள்ல இருந்து அரசியல் செயல்பாடுகள்ல இருந்து ஸ்லோவா ஒரு கட்சியை உருவாக்குறீங்கன்னா, அரசியல் செயல்பாடுகள் பண்றதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுதுன்னு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பெருசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து அரசியல் செயல்பாடுகள்ல பெருசா ஈடுபட மாட்டேங்கிறீங்க. அழுத்தம் போடும்போது தான் நீங்க பண்றீங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியோட பர்பஸ் என்ன? என்ன காரணத்துக்காக இந்த கட்சியை உருவாக்குனீங்க அப்படின்ற கேள்வி. முதலமைச்சரா விஜய் ஆகணும். எக்ஸாக்ட்லி அதான் சிக்கல். ஸோ இப்போ உங்களை முதலமைச்சராக்குறது மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களோட வேலை கிடையாது இல்லை. எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு நீ தீர்வு கொடுக்கணும். வெறுமனே ஒரு இண்டிவிஜுவலை தூக்கி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்காக இங்கே 7 கோடி மக்கள் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ அது ஒரு பக்கம் அது இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ இருக்கிற பார்ட்டிஸ்ல என்ன மாத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நடக்கிறதும் அதான் இருக்கு. திமுகனா இப்போ உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறது தான் மும்முரமாக தொண்டர்கள் ஈடுபடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன வித்தியாசம் வந்துற போது, ஏன் நம்ம இவங்களை அதிகமாக டார்கெட் பண்ணணும்? இருக்கு இப்போ நடந்துகிற பார்ட்டிஸ் தானே இவரும் பண்றாரு. ரைட். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இவங்களை டார்கெட் பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்கு பர்சனலாக விஜயை டார்கெட் பண்ணணும்னு எந்த வேண்டுதலும் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் டிவிகேவை நம்ம விமர்சித்து பேசுகிறோம்னா உண்மையிலேயே அது டிவிகே தொண்டர்கள், அவங்களும் தமிழர்கள் தான், அவங்க மேலே நமக்கு ஏதோ அக்கறை இருக்கிறனால தான் நம்ம இதை பேசுகிறோம். இப்போ வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கணும்னு வச்சுப்போம், சம்பாதிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குறோம்னா ரொம்ப சிம்பிள். டிவிகே மாஸ், டிவிகே இந்த மதுரை மாநாட்டில் கலக்க போகிறாங்க, டிவிகேவுக்கு 25% ஓட்டு, டிவிகேவுக்கு தலித் ஓட்ஸ், டிவிகேவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ், டிவிகே தான் இந்த தடவை தெறிக்க விட போகுது, ஆட்டத்தில் திமுக, அதிமுக கலக்கத்தில், அப்படி இப்படின்னு போடலாம். இப்படிலாம் போட்டால் என்ன நடக்கும்? விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், இந்த ரசிகர்கள்லாம் நம்மளை வந்து கொண்டாடுவாங்க. ஈவன் நீங்க நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா என்டிகேவை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட டிவிகேவை கை வைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவில் நம்ம திமுகவை அப்போஸ் பண்றோம், எதுக்கு தேவையில்லாம டிவிகேவை அட்டாக் பண்ணணும், ஏன்னா அவங்களும் ஆன்டி டிஎம்கே தான். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அந்த சப்போர்ட்டர்ஸை நம்ம உள்ள கொண்டு வருவோம், அவங்க நம்ம சேனலில் பார்க்கட்டும் தான் நினைப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த ஸ்டாண்டை ஈஸியாக எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நமக்கு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்டி டிஎம்கேவும் ப்ரோ டிவிகேவும் நல்லா பொருந்தி போகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்றோம்? நமக்கு நஷ்டம் ஏற்படுதுனால, நமக்கு இழப்பு ஏற்படுது. அது காரணம் என்னன்னா, அந்த மக்கள் அவங்க தமிழர்களா நம்ம அவங்கள பார்க்குறோம், அவங்க இந்த மாதிரி அவங்க டைமை வேஸ்ட் பண்றது எனக்கு அதுல வருத்தம் உண்டு. நான் மீடியாக்குள்ள வந்தப்பே நான் இதை நோட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸை பொறுத்தளவுல அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அது காரணம் அவங்க ஃபேன்ஸ் வந்து இழக்கிறாங்க. வெறும் சினிமாவில் போய் 100 ரூபா 200 ரூபா கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவங்க உட்காந்து இவரோட சூப்பர் ஸ்டார் சூப்பரான ஆள் ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுப்போம், அதை உட்காந்து இவனுக்கு 10 நிமிஷம் பார்ப்பாங்க, அதில் ஒன்றுமே இருக்காது. கலெக்ஷன் கிங், இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டார் வந்து ஒரு கலெக்ஷன் கிங் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா இவன் ஒரு 20 மினிட்ஸ் அதை உட்காந்து பார்ப்பான். ஸோ இந்த ஸ்டாரை பற்றி என்ன கண்டென்ட் போட்டாலும் இவன் கன்சியூம் பண்ணுவான். நீ கன்சியூம் பண்ண உன் லைஃப்பை நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரை பணக்காரன் ஆக்கிட்டு இருக்க? உன்னை வச்சு நான் சம்பாதிப்பேன், நான் யூடியூப் நடத்துறேன்னா உன்னை வச்சு நான் சம்பாதிப்பேன், என்டர்டைன்மெண்ட் சேனல் நடக்கிறேன்னா உன்னை வச்சு நான் சம்பாதிப்பேன். எல்லாமே உனக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கான். கட்சி ஆரம்பிச்சாலும் நீ போய் எங்க வெளில போய் நிற்ப, உன்னை வச்சு அவன் தலைவனும் அதை சம்பாதிப்பான். ஸோ எல்லாருமே உன்னை மெனிப்புலேட் பண்றாங்க, உன்னை யூஸ் பண்றாங்க. உன்னை யூஸ் பண்ணக்கூடாது, உன்னை ஒரு ஹியூமனா ட்ரீட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கேன். உன்னோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்ற மாதிரி எனக்கும் உன்னை யூஸ் பண்ண தெரியும். விஜய் ரசிகர்களோட வீக்னஸ் என்ன? விஜய் மேல அதீத பற்று. அந்த வீக்னஸை எனக்கு யூஸ் பண்ண தெரியாதா? விஜய் சூப்பர், விஜய் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா என்னை பார்த்து கை திட்டு போற, அதை ஏன் எனக்கு யூஸ் பண்ண தெரியாதா என்ன? ஆனா அதை யூஸ் பண்ண வேண்டாம், அது தப்பு அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை பண்ணல. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அதனால பெரிய வன்மம்லாம் ஒன்றும் நமக்கு கிடையாது, அக்கறை தான். ஆமா, அக்கறை தான், 100% அக்கறை தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே அரசியல தானே மற்ற மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸும் பண்றாங்க. இப்ப டிஎம்கே அதான் பண்றாங்க, அதிமுக அதான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ டிஎம்கே ஒரு காலத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 60s பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தினாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க எப்படி ஏற்படுத்தினாங்க? களத்தில் இறங்கி போராடுறாங்க, போராட்டத்தின் வாயிலாக அந்த இயக்கம் அந்த கட்சி எல்லாமே பிறக்குது. ஸோ போராட்டத்துலேருந்து அது பிறக்குது இல்லையா, தேவையின் அடிப்படையில் தான் அது உருவாகுது. அப்புறம் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துறாங்க. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா,
அதிகாரத்தை ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரம் இவங்களை கரப்ட் பண்ணுது. அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல வந்து ரிங் ஆஃப் பவர்பாங்க. அந்த மோதிரத்தை போட்டாலே எல்லாத்தையும் கரப்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வெறி இருக்கும். அந்த மோதிரத்தை ஒரு தடவை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு எப்படியாவது கைப்பற்றும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் அந்த மோதிரத்துக்கு அடிபட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பவர்ல நீங்க ஒன்ஸ் கை வச்சிட்டீங்கன்னா உங்களை கரப்ட் பண்ணுவது. கரப்ட் பண்ண ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆகி இன்னைக்கு கம்ப்ளீட்டா நீங்க கரப்ட் ஆகி போயிருக்கீங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா நீங்க கரப்டா இருக்கிறனால தான் உங்களை தூக்கி போட்டு புதுசா இன்னொரு அரசியல் கட்சியை நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால விஜயோட டிவிக்கே எப்படி இன்னைக்கு இருக்கோ அதே கண்டிஷன்ல தான் டிஎம்கேவும் இன்னைக்கு இருக்கு. அதனால தான் ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்றது. ஸோ டிஎம்கேவுக்கு மாற்றா வரக்கூடிய கட்சி மக்களோட ஒரு வாய்ஸா இருக்கணும், மக்களோட அந்த குரலை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கணும். டிவிக்கே அப்படி இல்லை. அதான் அன்பார்ச்சுனேட்லி பிரச்சனையா இருக்கு. டிவிக்கே பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி கட்சி பெருசா இருக்கு, தொண்டர்கள் பெருசா இருக்காங்க, கட்சிக்கு செயல்பாடுகள் ஒண்ணுமே இல்லை. அது நமக்கு சிக்கல். ஸோ நம்ம திமுகவுக்கு மாற்று எனக்கு ஒன்று வேணும்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு பார்ட்டி வேணும், களத்தில் நல்ல ரூட்ஸ் உள்ள ஒரு பார்ட்டியாக வேணும், களத்தில் மக்களோட தேவையிலிருந்து பிறந்த ஒரு கட்சி வேணும். அது இல்லை. அதனால தான் நம்ம ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணுறோம். இதை மாற்றணுன்றோம். இன்னொன்னும் சொல்லப்படுது, ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வாய்ப்பு இருக்குமா? நானும் இன்னைக்கு அந்த நியூஸ் பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னமோ பெருசாக அதில் லாஜிக் இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா டிவிக்கே பொறுத்தளவில் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை அவங்க ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துட்டாங்க. அதனால திமுக கூட அவங்க நெருங்க முடியாது. திமுகவை எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவை விட்டுட்டு அப்போ காங்கிரஸ் வந்துருவாங்களா டிவிகே கூட அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுவும் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தமிழ்நாடை அவங்க நேஷனல் லெவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தமிழ்நாடு எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. பிஜேபி அப்படி தான் பார்ப்பாங்க, எல்லா நேஷனல் பார்ட்டிஸுமே அப்படி தான் பார்ப்பாங்க, கம்யூனிஸ்டுகளும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நேஷனல் லெவலில் பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது காங்கிரஸுக்கு திமுக முக்கியமான ஒரு பார்ட்னர். திமுக பாஜக எதிர்ப்பை எதுக்காக கையில் எடுத்தாங்கன்றது செகண்டரி. ஆனால் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியல் அவங்க தான் கையில் வச்சிருக்காங்க. ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில் அந்த அரசியலை காங்கிரஸ் கையில் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட தான் அவங்களோட பாலிடிக்ஸ் ஜெல் ஆகும். திமுகவோட தான் காங்கிரஸோட பாலிடிக்ஸ் ஜெல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும், இன்னைக்கு நேஷனல் லெவல்லையே திமுக இல்லைன்னா காங்கிரஸுக்கு அது பெரிய ஒரு பலவீனம் தான். போன எலெக்ஷன்லாம் 100 சீட்ஸ் வாங்கிட்டாங்க, அது பெரிய விஷயம் தான். பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது. திமுக ஹெவியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 30+ சீட்ஸ் அவங்களால கன்ஃபார்மாக டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து திமுகவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரை சும்மா தூக்கி போட மாட்டாங்கல்ல. 100 சீட் வாங்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 30+ சீட்ஸ் ஒருத்தன் சாலிட் டெலிவர் பண்ணுறான்னா எதுக்கு அந்த கட்சி அவன் தூக்கி போடுவான்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 எம்பி காங்கிரஸ்ல இருந்து போறாங்க அப்படின்னா, ஆமா, திமுக இல்லைன்னா அந்த 10 எம்பி கிடையாது. உங்களுக்கு காங்கிரஸுக்கு சாலிடா 10 எம்பி டெலிவர் பண்றாங்க. அந்த அலையன்ஸ்ன்னு பார்த்தோன்னா 30+ சீட்ஸ் வந்து சாலிடா டெலிவர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே விஜயை நோக்கி அவங்க போறதுக்கான தேவை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய்க்கு ராகுல் காந்தி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே கூட சில சந்திப்புகள்லாம் நடந்ததுலாம் பேசுறாங்க. அதே மாதிரி இப்பயும் அந்த நியூஸ்லாம் வருது. அதோட பர்பஸ் என்ன நமக்கு தெரியல. பட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ்லாம் சாத்தியமே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி டெஃபினட்டா திமுக விட்டுலாம் வெளில வரமாட்டாங்க. அப்படி திமுகவை விட்டு அவங்க வெளில வரலான்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதிமுக கூட போயிருக்கலாமே. பாஜகவோட அலையன்ஸ் அதிமுக பிரேக் பண்ணப்போ அவங்களோட கூட போயிருக்கலாம்ல. அதை கூட அவங்க பண்ணலன்னா அவங்களுக்கு திமுக ஒரு சாலிட் பார்ட்னராக அவங்க பார்க்குறாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்து இன்னொரு விஷயமும் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசின ஒரு விஷயம், கலைஞர் அவர்கள் சொன்னதாக திருச்சி சிவா அவர்கள் சொல்றாரு. இறுதி காலத்தில் கலைஞர் அவர்களுடைய கையை காமராஜர் பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் ஜனநாயகத்தையும் நாட்டையும் இனிமேல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் இறந்து போனதாக திருச்சி சிவா அவர்கள் சொல்றாரு. இது ஏற்புடையதாக இருக்குமா? இது தொடர்பாக நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து திருச்சி சிவாவையும் திமுகவையும் விமர்சனம் பண்றாங்க. ஸோ அதான் இப்போ திருச்சி சிவா பேசின விஷயங்கள், இருக்கக்கூடிய உண்மைகள், அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி திமுக ஆதரவாளர்களோட நீங்க பேசுனீங்கன்னா ட்ரெடிஷ்னலாவே அவங்களுக்கு காமராஜர் அப்படின்ற வார்த்தையை கேட்டா பெருசா பிடிக்காது. கண்டிப்பா இப்பயுமே விமர்சனம் பண்றாங்க. கொஞ்சம் லைட்டா காண்டாவாங்க. ஆனா வெளில பெருசா காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில காமராஜருக்கு பெரிய ஒரு பேர் உண்டு. ஏன்னா காமராஜரை வச்சுதான் கலைஞரை டேமேஜ் பண்றாங்க. ஸோ காமராஜர் டேமேஜ் பண்ணா கலைஞர் கொஞ்சம் காப்பாற்றலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா கேர்ஃபுல்லா நீங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா காமராஜரை ஒரு அந்த கேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள அவர் ஃபிட் பண்ண பார்ப்பாங்க. அது போக வேற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸை வீழ்த்தி தான் திமுக பவருக்கு வராங்க. காமராஜரை வீழ்த்தி தான் அவங்க பவருக்கு வராங்க திமுக. ஸோ அப்படி இருக்கும்போது
நீங்க வீழ்த்தின அந்த சக்தி இருக்குல்ல, அவங்க மோசமான ஒரு பார்ட்டி, நாங்க முற்போக்கான கட்சி, ஸோ மோசமான ஒரு கட்சியை வீழ்த்தி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றதான் உங்களோட லாஜிக். சில நேரங்களில் பேசும்போது நீங்க உங்களோட சாதனைகளை பத்தி பேசும்போது, உங்களோட வெற்றிகளை குறித்து பேசும்போது, நீங்க வீழ்த்தின எதிரியை பத்தியும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால உள்ளுக்குள்ள இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா காமராஜர்லாம் அக்ரெசிவாகவே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் பார்ட்டியோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களோட லெகசி, உங்களோட வரலாறையும் நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதெல்லாம் சேரும்போது காமராஜரை டீல் பண்றதுல திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி திருச்சி சிவா மாதிரி அவங்கள மீறி சில விஷயங்கள் பட்டுன்னு வெளில வந்தது. ஸோ அதனாலலாம் பார்த்தோம்னா இப்போ சீமான் பார்த்தோம்னா காமராஜரை ரொம்ப பயங்கரமா எடுத்து கொண்டாடுவார். இது மாதிரி நிறைய தலைவர்கள் காமராஜரை பெருசா கொண்டாடுவாங்க. ஈவன் பிஜேபி காரங்க கூட காமராஜரை பெருசா கொண்டாடுவாங்க. ஆனா திமுகவால அந்த மாதிரி கொண்டாட முடியாது. ஏன்னா நீங்க காமராஜரை வீழ்த்தி தான் நீங்க அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காமராஜரை நீங்க பெருசா கொண்டாடினீங்கன்னா அப்போ உங்களோட தேவை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்களா அடுத்தது. ஸோ காமராஜரை டீல் பண்றதுல திமுகவுக்கு எப்பவுமே சிக்கல் இருக்கு. ரெண்டாவது இப்ப சிவா அவர்கள் பேசின விஷயம் இருக்கு இல்லையா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஜனநாயகத்தை நீங்க தான் காப்பாற்றணும்னு கருணாநிதி அவர்கிட்ட சொன்னதா அவர் சொல்றாரு இல்லையா. ஸோ அதுக்கு பரவலா சொல்ற விஷயம் என்னன்னா அதுக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லைன்றாங்க. அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க இன்னொரு கட்சியை பார்த்து அந்த தலைவர் கட்டுக்கதைகள்லாம் பேசுறாரு, கதையா பேசுறாரு, அரிசி கப்பல்ன்றாரு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா இவங்க எந்த ஆதாரமோ ப்ரூஃபோ எதுவுமே இல்லாம சும்மா போற போக்குல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. ஸோ ஆனால் இவங்க முற்போக்குவாதிகள் நல்லா பேசுறாங்க. திமுகவோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மீடியா பவர், நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். நான் தப்பா பேசினாலும் நான் தான் கரெக்டு, நான் கரெக்டாக பேசினாலும் நான் தான் கரெக்டு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியும். ஸோ திருச்சி சிவா மாதிரியான நாட்கள் இந்த மாதிரி தப்பாக பேசினாலும் சரி, மற்றவங்க நிறைய தப்பான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாலும் சரி, என்னதான் தப்பான கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்தாலும் நாங்கள் தான் முற்போக்குவாதிகள், நாங்கள் தான் சயின்டிஃபிக்காக விஷயங்களை அப்ரோச் பண்ணுவோம், நாங்கள் தான் ரேஷனலிஸ்ட். ஸோ அதை அந்த ஒரு இமேஜை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. பட் இவர் திருச்சி சிவாவை பொறுத்தளவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கலாம். எலெக்ஷன் டைம் இது, காங்கிரஸ்காரங்க உங்க கூட க்ளோஸாக இருக்காங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பெருசாலாம் எதுவும் டிமாண்ட் பண்ணாமல் ரொம்ப குவைட்டாக அமைதியாக அடங்கி போய் தான் இருக்காங்க. பெருசாக அவங்க பாலிடிக்ஸே பண்ணல தமிழ்நாட்டில். ஸோ அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள சீண்டுற மாதிரியான வேலைகள் செய்யணும்னு கிடையாது, குவைட்டாக விட்டுடலாம் அதை. பட் எனிவே அதை பண்ணியிருக்காரு. ஓகே, இது காங்கிரஸ்காரங்க நிறைய திருச்சி சிவா அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால விரிசல்லாம் ஏற்படுமா, எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்குள்ள 100% விரிசல்லாம் ஏற்படாது. எப்படி விரிசல் ஏற்படும்? அடுத்து எங்கே போவாங்க? காங்கிரஸுக்கு எங்கேயும் போக முடியாது. இது கூட சும்மா ஒரு சம்பிரதாயமாக பண்ணுற விஷயம் தான். காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பெரிய தலைவர்கள்லாம் அவங்க திமுகவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு க்ளோஸாக இருக்கிறத விட, காங்கிரஸ் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறத விட அவங்க திமுகவுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்கோ, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கோ, விசிகேவுக்கோ, மற்ற கட்சிகளுக்கோ பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது. அவங்க திமுக விட்டுலாம் வெளிலலாம் போயிட முடியாது. அதுவும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இந்த எலெக்ஷனில். இப்போ கம்ப்ளீட்டாக தோற்றுருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ 2021 இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. ஏன்னா ஒன்று ஏடிஎம்கேயோட லீடர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்தது, இரட்டை தலைமை அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது. அதுபோக 10 years ஆட்சி பண்ணாங்க. ஸோ அப்போ டபுள் இன்கம்பன்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் சேரும்போது நிறையா சிக்கல்கள் இருந்தது. அட்லீஸ்ட் மீடியாவில் அப்படி ஒரு நரேட்டிவாக செட் பண்ணப்பட்டது, ஒரு பெரிய ஒரு பயங்கரமான அதிருப்தி இருக்கிற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. அதுதானே கிஷோர், இவர் பிரசாந்த் கிஷோர்லாம் கொண்டு வந்தாங்களே, அதுதானே கொண்டு வந்தாங்க அவங்க. ஆமாம், அவங்கலாம் உட்காந்து பேக்ரவுண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு அதெல்லாம் புரியல. இப்போ திரும்பி பார்க்கும்போது மீடியா நரேட்டிவ் எப்படி செட் பண்ணாங்க, ஹெட்லைன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணாங்க, டிவி டிபேட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ அதனால் காங்கிரஸை பொறுத்தளவில் இப்போ திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. திமுக பாஜக எதிர்ப்பு அரசியலும் ஸ்ட்ராங்காக கையில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தேவையில்லை காங்கிரஸுக்கு. அதனால் காங்கிரஸ் பார்ட்டி என்ன ஆனாலும் அசைய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக தமிழ் தடம் சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் கேப்ரியல் சாரும் பேசுகிற வீடியோவையும் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறீங்க. நல்ல ரிவ்யூவும் நல்ல கமெண்ட்டையும் கீழே நல்லா பதிவு பண்ணுறீங்க. ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்களையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஓவரால் சேனல் பற்றியான கருத்து எதனா இருந்தாலும் அதையும் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக தமிழ் தடம் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.